ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க டீ கடை போண்டா, சூப்பரான போண்டா செய்வோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறங்க. முதல்ல தேங்காய்பால், கெட்டிப்பால் எடுத்துக்கிறங்க. கெட்டிப்பாலை அதில் ஊற்றிடுங்க. 1 கப் தேங்காய்பால். அப்புறம் அதில் இது 3/4 கப் சீனி, 3/4 கப் சீனி சேர்த்துக்கிறங்க. அதோட நல்ல லேசாக கிண்டி விட்டுக்கிறங்க. அந்த உப்பு கரையணும், சீனி லேசாக கரையணும். அப்புறம் கரைஞ்சதோட என்ன செய்யுங்க, மாவு மைதா மாவு சேர்த்துக்கிறங்க. அது நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன். இதில் 1 கப் தான் காமிச்சிருக்கேன், ஆனால் 1/2 கப் போடுங்க. அப்புறம் கொஞ்சமாக லேசாக அந்த சாஃப்ட்டுக்கு சோடா சேர்த்துக்கிறங்க. பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறங்க. அதோட நல்லா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். தண்ணி ஆக்கிடக்கூடாது, இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போண்டா அள்ளி அள்ளி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவு இருக்கணும், நீங்கள் திக்னஸாக இருக்கணும். இதை நல்லா எண்ணெயை சூடாக்கி காய வச்சுக்கிறோங்க. அதில் இந்த மாதிரி ஒன்று ஒன்றே அள்ளி அள்ளி போடுங்க. சூப்பராக வரும். டேஸ்ட்டும் அப்படி இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதில் நம்ம நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டீ கடை போண்டான்னு சொல்கிறோம், ஆனால் அதை விட இது டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறோம்ல, அதனால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் எப்படி பஃப்னு வந்திருக்குண்டு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. ஓகே, இதே மாதிரி செய்யுங்க இன்ஷா அல்லா. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் சேனலுக்கு இன்ஷா அல்லா. பாருங்கள் எப்படி நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சா. நல்லா செவக்க விட்டு இந்த மாதிரி இருக்கேன் அள்ளிடுங்க. பாருங்கள் அள்ளியாச்சு. அது பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஒரு தேத்தனி, அது ஒரு டீ இஞ்சி ஏலக்காய் போட்டு ஒரு டீ மசாலா டீ